ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பி இரட்டை இலக்கு. இத்தனையும் வரி மேல வரி போட்டு நம்மளை நாசப்படுத்துறதுக்கு அப்புறமா ஹோட்டல்ல சாப்பிட போனா இட்லிக்கு வரி போடுறான், சட்னிக்கு வரி போடுறான். உலகத்துல எந்த நாட்டிலையும் சாப்பாட்டுக்கு வரி போட்டது கிடையாது. சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வரி போட்ட ஒரே அரசு மோடி சர்க்கார் தான். 100 ரூபாய்க்கு மொபைல் ரீசார்ஜ் போட்டா 12 ரூபாய் வரி. இப்படி எல்லாத்துக்கும் வரி மேல வரி போட்டா விலைவாசி ஏறுமா ஏறாதா? விலைவாசி எல்லாமே 2 மடங்கு ஏறி கிடக்கு. நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, உங்க வருமானம் ஏறிச்சா இல்லையா? மோடி ஆட்சியை வைத்துக் கொண்டு இனிமேல் நான் பிழைக்க முடியாது. இங்க அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஊரே தலையில மாத்திரம் சொல்லிட்டு இருக்கிறார். அண்ணாமலை நம்ம என்ன கேட்க விரும்புறோம்னா, அண்ணாமலை அவர்களே நீங்க வெற்றி பெற்றால் பெட்ரோல் விலை குறைச்சிருவீங்களா? அதுக்கு பதில் சொல்லு. இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கேட்டு அழுதுச்சுன்னா மிட்டாய் கொடுத்து ஏமாத்தோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த மக்களை மிட்டாய் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்க. எதை கேட்டாலும் இந்துக்களுக்கு உரிமை இல்லை, சந்துக்களுக்கு உரிமை இல்லை, பொந்துக்களுக்கு உரிமை இல்லைன்னு பேசிட்டு இருப்பானுங்க. நாங்களே இந்து தாண்டா, எங்களுக்கு ஏன்டா வரி போட்ட? அதுக்குள்ளார உங்களுக்கு விரல நீட்டிக்கிட்டு மறக்கிற அளவுக்கு உங்களுக்கு திமிரு வந்துச்சா? அதுக்குள்ள திமிரு வந்துச்சா? தமிழ்நாட்டில் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் ஜெயிச்சு காமிங்கடா, அப்புறமே பேசுவோம். எந்த கட்சிக்காக பண்ணிருக்காங்களா? அப்ப இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் இந்த மண்ணுல கலவரம் பண்றான்னா அந்த கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பன்னு ஓட்டு போட்டா நம்மளோட பைத்தியக்காரன் எவனும் கிடையாது. இப்படி அவனுக்குன்னு சொந்தமா ஒரு தலைவன் கிடையாது. தலைவனை உருவாக்கக்கூடிய கட்சி அல்ல, அது தருதலைகளை உருவாக்கக்கூடிய கட்சி. இப்படிப்பட்ட கட்சிக்கு நானும் வாய்ப்பளிப்பேன்னு அடிச்சீங்கன்னா நாடு உருப்படாது. கொங்கு மண்டலம் நாசமா கிடக்குது. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொன்னீங்கன்னா அண்ணாமலை தகரடப்பாவோட வந்தாராமா. நம்ம கையில 2 பேருக்கு, நம்ம கையிலயே 2 பேருக்கு 2 கையிலயும் 2 தகரடப்பா கொடுத்துருவாரு. உனக்கு சுயமரியாதை கிடையாதா? இதைத்தான் கேட்க வருகின்றோம். அது தமிழர்களே, இந்த தேர்தலில் தயவு செஞ்சு மூளைக்கு வேலை கொடுங்க. ஏதாவது மத கலவரத்தை பண்ணி விட்டு போயிடப்போனா நாட்டுக்குள்ள நரி வர்றதே தப்பு, இது ஊழையிட்டு வருது, பாத்துக்கோங்க. இந்த கோயம்புத்தூர் நல்லபடியா இருக்கணும். இதுக்கப்புறமா தாமரைக்கு ஓட்டு போடுவோம், அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவோம்னா அவங்களை ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது. சரிங்களா? ஆண்டவனே காப்பாற்ற முடியாது, பாத்துக்கோங்க. அந்த நிலைமை தான் வரும். இதையெல்லாம் பத்தி பேச மாட்டானுங்க. ராமர் கோயில் வானுங்க. கோயில் கட்டுறதுக்கு மேஸ்திரி போதும், மணி ஆட்டுறதுக்கு பூசாரி போதும், அதுக்கு பிரதமர் தேவையில்லை. காசு இருந்தாலும் ஒரு டாக்ஸ், இல்லனாலும் ஒரு டாக்ஸ், போட்டாலும் ஒரு டாக்ஸ், எடுத்தாலும் ஒரு டாக்ஸ். என்னங்கடா அது வரி? என்னடா கவர்மெண்ட் இது? என்ன கவர்மெண்ட் இது? பேங்க்ல போட்டாலும் காசாமா, எடுத்தாலும் காசாமா. இத பத்தி கேட்டா பிஜேபி காரன் சொல்றான், நீ எப்படா எங்க ஊர்ல இங்க பேசுவ, இங்க எல்லாம் பேசாதன்னு. என்ன திமிர்றா உங்களுக்கு? இது எங்க ஊர்ல, டேய் இது எங்க ஊர். உன் திமிரெல்லாம் குஜராத்ல வச்சுக்கோ, உத்தரப்பிரதேச வச்சுக்கோ. நாங்களும் கருத்தா தான் பேசிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பெரியார் இருக்காரு, பிரபாகர் இருக்காரு தம்பிகளா. உங்களுக்கு சாவர்கர் இருக்காரு, சூனைக்கு சாவர்கர் இருக்காரு. வெள்ளக்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு, அந்த சாவர்கர் தான் உங்களுக்கு தலைவர். இதுவரைக்கும் நடந்த தேர்தலுக்கும் இப்பொழுது நடக்க இருக்கக்கூடிய தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம்னா, யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக நடந்த தேர்தல் இத்தனை வருடம் நடந்தது. இப்ப நடக்கிற தேர்தல் என்னன்னா, மோடி பிரதமராக வரக்கூடாது என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல். 10 வருடமாக நமது வாழ்க்கையை நாசம் செய்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்கான தேர்தல் இது. இந்த 10 வருடத்தில் நமது வாழ்க்கை என்ன அளவுக்கு மோசமானது என்பதை நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை. இந்த 10 வருடத்தில் விலைவாசி எவ்வளவு ஏறி இருக்குங்கிறத நீங்க மாச கணக்கு போட்டீங்கன்னாலே தெரிஞ்சு போயிடும். இப்ப ஏப்ரல் 10ஆவது. இந்த 10 நாளைக்குள்ளாரே உங்களுடைய மாச சம்பளத்தில் எத்தனை சதவீதம் செலவுக்கு போயிடுச்சுன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் விலை என்ன, டீசல் விலை என்ன, கேஸ் விலை என்ன? மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி பெட்ரோல் விலை என்ன, டீசல் விலை என்ன, கேஸ் விலை என்ன? இவ்வளவுதான் விஷயம். பெட்ரோல் விலை, கேஸ் விலை, சிலிண்டர் விலை ஏறிச்சுனால் அரிசி, பருப்பு, காய்கறி விலை ஏறுது, துணிமணி விலை ஏறுது, வாங்கக்கூடிய பொருளின் விலை ஏறுது. எல்லா விலையும் ஏறிக்கொண்டே போகிறது. ஏனால் எல்லா பொருளையும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து கொண்டு வரணும்.
கொண்டு வரணும்னா அதுக்கு நீங்க வண்டியில ஏத்தி அது ஒரு இடத்துல இன்னொரு இடம் நகர்த்தணும். அப்படி ஏத்தி நகர்த்தணும்னா அந்த வண்டிக்கு டீசல் போடணும், பெட்ரோல் போடணும். டீசல் விலையை பெட்ரோல் விலையை 2 மடங்கா ஏத்துனா போக்குவரத்து செலவு 2 மடங்கு ஆகுது. அதோட விட்டாரா மோடி? எனக்கு முன்னாடி பேசின தோழர் சொன்னது மாதிரி லாரிக்கு இன்சூரன்ஸுக்கு விலையை 3 மடங்கு ஏத்திட்டாரு. ரோட் டாக்ஸ் 4 மடங்கு ஏத்தினாரு. அங்க டோல்கேட் அந்த காசு 4 மடங்கு ஏத்தியாச்சு. அப்ப பெட்ரோல் விலை ஏறிச்சு, டீசல் விலை ஏறிச்சு, பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் போடக்கூடிய சர்சார்ஜ் வரி ஏறியாச்சு, லாரிக்கு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் வரி ஏறியாச்சு, ரோட் டாக்ஸ் ஏறியாச்சு, டோல்கேட் ஏறியாச்சு. இவ்வளவுக்கு வரி போட்டாச்சு. இத்தனையும் வரி மேல வரி போட்டு நம்மளை நாசப்படுத்துறதுக்கு அப்புறமா ஹோட்டல்ல சாப்பிட போனா இட்லிக்கு வரி போடுறான், சட்னிக்கு வரி போடுறான். உலகத்துல எந்த நாட்டிலையும் சாப்பாட்டுக்கு வரி போட்டது கிடையாது. சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வரி போட்ட ஒரே அரசு மோடி சர்க்கார் தான். இது பாஜக காரங்களும் இந்த வரியை கட்டித்தான் சோத்த வயிற்றுல போட்டுக்கணும். இப்படி எல்லாத்தையும் வரிக்கு மேல வரியை போட்டு எல்லாத்துக்கும் வரி. நீங்க வாங்குற 1 ரூபாய் ஷாம்புக்கு வரி, 10 ரூபாய் சோப்புக்கு வரி. நீங்க நீங்க பண்ணக்கூடிய மொபைலுக்கு ரீசார்ஜுக்கு 100 ரூபாய்க்கு அதுக்கு 12 ரூபாய் வரி. 100 ரூபாய்க்கு மொபைல் ரீசார்ஜ் போட்டா 12 ரூபாய் வரி. இப்படி எல்லாத்துக்கும் வரி மேல வரி போட்டா விலைவாசி ஏறுமா ஏறாதா? விலைவாசி எல்லாமே 2 மடங்கு ஏறி கிடக்கு. நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, உங்க வருமானம் ஏறிச்சா இல்லையா? உங்க வருமானம் 2 மடங்கு ஏறிச்சா? மோடி ஆட்சியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே விஷயம், எல்லா விலைவாசி 2 மடங்கு ஏறி இருக்குது. உங்களோட வருமானம் 2 மடங்கு ஏறிச்சா? அதை யோசிச்சு பாத்தீங்கன்னாலே இவங்களுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு தெளிவா தெரிஞ்சு போயிடும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டு வாடகை என்ன, இப்ப வாடகை என்ன? 10 வருஷத்துக்கு முன்னாடி காய்கறி மளிகை சாமானுக்கு என்ன செலவு பண்ணீங்க, இன்னைக்கு என்ன செலவு பண்றீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி பைக் என்ன விலைக்கு வாங்குனீங்க, இப்ப என்ன விலைக்கு வாங்குறீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் என்ன விலைக்கு போட்டீங்க, இப்ப என்ன விலைக்கு போட்டீங்க? இதை யோசிச்சாலே மோடி அரசை ஆட்சியிலிருந்து கீழே இறக்கணும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வந்துடும். மோடி ஆட்சியை வைத்துக் கொண்டு இனிமேல் நம்ம பிழைக்க முடியாது. இங்கே அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஊரே தலையில மாத்திரம் சொல்லிட்டு இருக்கிறார். அண்ணாமலை நம்ம என்ன கேட்க விரும்புறோம்னா, அண்ணாமலை அவர்களே நீங்க வெற்றி பெற்றால் பெட்ரோல் விலை குறைச்சிருவீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. டீசல் விலை குறைச்சிருவீங்களா? அதுக்கு பதில சொல்லுங்க. கேஸ் விலை குறையுமா? அதுக்கு பதில சொல்லுங்க. காய்கறி விலை குறையுமா? அதுக்கு பதில சொல்லுங்க. அண்ணாமலை இங்க பதில் சொல்ல போறாரு. அவருடைய பாஸ் மோடியே அதை பத்தி பேச மாட்டேங்கிறார். மோடி எங்கேயாவது தன்னுடைய பேச்சுல நான் ஆட்சிக்கு வந்தால் விலைவாசி குறைப்பேன்னு சொன்னாரா? மோடி எங்கேயுமே விலையை குறைப்பேன்னு சொல்லவே இல்லையே. விலைவாசியை குறைப்பேன்னு மோடி சொல்லலையே. அப்புறம் ஓட்டு போடணும். அப்புறம் என்னத்துக்கு ஓட்டு? நீ விலைவாசியை குறைப்பேன்னு சொல்ல மாட்ட, பெட்ரோல் விலை டீசல் விலை குறைப்பேன்னு சொல்ல மாட்ட, இங்க காய்கறி விலை பருப்பு விலை அரிசி விலை இதெல்லாம் குறையும் சொல்ல மாட்ட. அப்புறம் எதுக்கு நான் உனக்கு ஓட்டு போடணும்ன்றதான் நீங்க கேட்கணும். அண்ணாமலை நல்லா பேசுறேன்னு பேசுறாங்க. என்னத்த பேசுறாரு? விலைவாசி குறைக்கிறேன்னு பேசுறாரா? விலைவாசி குறையுமா? பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் விலை குறையுமா? அது குறைஞ்சாலே நல்ல பேச்சு. அதை குறைக்கிறத பத்தி வாயை திறந்து பேச மாட்டேன்னா அது ஏமாத்து பேச்சு. அப்ப ஊரை ஏமாத்துற வேலையை செய்யக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் உங்களை மடைமாத்தி வேற வேற பிரச்சனை. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கேட்டு அழுதுச்சுன்னா மிட்டாய் கொடுத்து ஏமாத்தோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த மக்களை மிட்டாய் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்க. எதை கேட்டாலும் இந்துக்களுக்கு உரிமை இல்லை, சந்துக்களுக்கு உரிமை இல்லை, பொந்துக்களுக்கு உரிமை இல்லைன்னு பேசிட்டு இருப்பானுங்க. நாங்களே இந்து தான்டா, எங்களுக்கு ஏன்டா வரி போட்ட? எங்களுக்கே வரி போட்ட? எல்லா இந்துக்களுக்கும் தான் வரி போட்டு சாவடிக்கிறானுங்க நம்மள. எல்லா இந்துக்களுக்கு தான் வரி போடுற, எல்லா இந்துக்களுக்கு தான் பெட்ரோல் விலை ஏத்துற, எல்லா இந்துக்களுக்கு தான் டீசல் விலை ஏத்துற, எல்லா இந்துக்களுக்கு தானே கேஸ் சிலிண்டர் விலை ஏத்துற. அப்ப கூட போச்சு இந்துக்களுக்கான உரிமை. எங்களுக்கு கேஸ் விலை ஏத்துறப்ப இந்துக்கள் வராது வாயில, எங்களுக்கு பெட்ரோல் விலை ஏத்துறப்ப இந்துக்கள் உரிமையர் வாயில வராது உனக்கு. எங்களுக்கு இட்லிக்கு வரி போடும் போது இந்துக்கள் வாயில வராது உனக்கு. எங்களுக்கு இட்லி கூட போடுற சட்னிக்கு வரி போட்டியே, அப்ப இந்துக்கள் உரிமை வாயில வராது. எதுக்கு வருது? கலவரம் பண்றதுக்கு வருது. இந்த தருத்தம் பிடிச்சவங்க எதுக்கு வர்றானே? கலவரம் பண்றதுக்கு தான் வர்றானு. யாரும் கேட்போமா மாட்டோமா? நேற்றைக்கு இத்தனை பிரச்சனை 10 வருஷம் நடந்திருக்க நாட்டுல பேச சொல்றதுக்கு போனா நீ எல்லாம் பேசக்கூடாதுன்னு வந்திருக்கான். நான் கேட்கிற பிஜேபி காரனை பார்த்து, ஏழை
இன்னும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காதவரா நீங்க? ஒரு கவுன்சிலரா கூட நீங்க ஜெயிக்க முடியாதவனுக்கு நீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு விரல நீட்டிக்கிட்டு மிரட்டுற அளவுக்கு உங்களுக்கு திமிரு வந்துச்சா? அதுக்குள்ள திமிரு வந்துச்சா? தமிழ்நாட்டில் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் ஜெயிச்சு காமிங்கடா, அப்புறமே பேசுவோம். யோசிச்சு பாருங்க மக்களே, இவன் ஒரு கவுன்சிலரா கூட ஜெயிக்காதவன் இவ்வளவு கலவரத்தை பத்தி இப்ப பேசுறான், இப்ப கலவரம் பண்றான். இவனெல்லாம் ஜெயிச்சான்னா ஊர்ல பெண்கள் நடமாட முடியுமா? தாய்மார்கள் வெளியே போயிட்டு வர முடியுமா? குழந்தைகள் போயிட்டு வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. குஜராத்ல என்ன நடக்குது? உத்தரப்பிரதேச பெண்களுக்கு என்ன நடக்குது? தாய்மார்களுக்கு என்ன நடக்குது? பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா வடநாட்டுல? செய்தி வருதா இல்லையா? இந்த பெண்களுக்கு இந்த சிக்கல், அந்த பெண்ணுக்கு அந்த சிக்கல், பாலியல் சிக்கல், குழந்தைகளுக்கு பாலியல் சிக்கல் பண்றவங்க யாரு? பாதி பேர் பிஜேபி கார பொறுப்பாளர்கள். நாங்க சொல்ற செய்தியே சொல்லுவல. இன்னைக்கு கவுன்சிலரா கூட தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கட்சி இவன் இப்பதான் கலவரம் பண்றான்னா இவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்போம். வாய்ப்பு கொடுத்தா இங்க கோயம்புத்தூர் கலவரம் பண்ணுவானா மாட்டானா? சொல்லுங்க பாப்போம். கலவரம் பண்ணுவானா மாட்டானா? ஒரு கலவரக்கார கும்பல். நான் கேட்கிறேன், இந்த மண்ணில் எத்தனையோ கட்சி ஆட்சி பண்ணிருக்கு. காங்கிரஸ் பண்ணிருக்கு, திமுக பண்ணிருக்கு, அதிமுக பண்ணிருக்கு. என்னைக்காவது கடந்த 75 வருஷத்துல இந்த கட்சிகள் கலவரம் பண்ணினதாக இங்க பதிவு இருக்குதா? எந்த கட்சியாவது? இங்க 1000 கட்சி இருக்குது. நம்ம ஊர் கட்சி 1000 கட்சி இருக்குது. இந்த 1000 கட்சியை சேர்ந்தவங்க மேடையில பேசுவாங்க, ஒருத்தர் திட்டுவாங்க. ஆனா கலவரம் பண்ணது இல்ல. ஏன்னா சொந்த ஊர் இது. வீட்டுக்குள்ள கலவரம் பண்ணுவானா? வீட்டுக்குள்ள 1000 சென்டா இருக்கு அண்ணன் தம்பிக்குள்ளார. ஆனா வீட்டுக்குள்ள தீ வச்சிருவோமா? ஆனா இந்த கட்சிக்கார எந்த ஊருக்கார? வடநாட்டா. அவனுக்கு தமிழ்நாடு சொந்த ஊர் கிடையாது. தமிழ்நாடு நாசமான என்ன என்றுதான் அவனுடைய எண்ணம். அவனுக்கு தமிழ்நாடு கலவரம் பண்ணா என்ன, பண்ணாம போனா என்ன? அவனுக்கு ஊருக்குள்ள கலவரம் பண்ணா 4 காசு நல்ல காசு நம்மளுக்கு வரும். இங்க சசிகுமார் ஒருத்தர் இறந்தாங்கிறதுக்காக ஊர்வலம் போனால கலவரம் பண்ணாலே 1400 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கடைகளை அடித்து நொறுக்கிறார்கள். தமிழ்நாட்டுல என்னைக்காவது இந்த மாதிரி கலவரம் நடந்திருக்கா? எந்த கட்சிக்காரங்களா பண்ணிருக்காங்களா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. எந்த கட்சிக்காரங்களா பண்ணிருக்காங்களா? அப்ப இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் இந்த மண்ணுல கலவரம் பண்றான்னா அந்த கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னு ஓட்டு போட்டா நம்மளோட பைத்தியக்காரன் எவனும் கிடையாது. நம்மளோட பைத்தியக்காரன் எவனும் கிடையாது. ஆக அன்பானவர்களே, இந்த ஊரு இதே கணபதி, இந்த கணபதி ஊர் மக்கள் சாதாரண மக்கள் அல்ல. நான் இந்த ஊர்க்காரன் தான். இங்க இருக்கக்கூடிய மில்லுல ஓடா உழைச்சி உரிமையை பெற்று சிறுக சிறுக பணம் சேர்த்து வளர்த்த பூமி தான் இந்த கணபதி. அப்படிதான் இந்த ஊர் வளர்ந்துச்சு. இன்னைக்கு வேணா இத்தனை கடைகளும், இத்தனை விளக்குகளும், இத்தனை வெளிச்சங்களும் இங்க வந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வருவதற்கு இந்த மண்ணில ஓடாய் உழைத்து வியர்வையை இந்த மண்ணில ரத்தமாய் சிந்திய இந்த உழைப்பாளி மக்கள் உயர்த்தி நிறுத்திய இடம் தான் கணபதி. நாளைக்கு இவனுக்கு ஆட்சிக்கு வந்தான்னா, இங்க தேர்ந்தெடுத்தான்னா கலவரம் பண்ண மாட்டான்னு ஏதாவது நிச்சயமா சொல்ல முடியுமா? அவனுக்கு கலவரத்தை தவிர ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிருக்கானா? நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேங்க. மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா தமிழ்நாட்டு தலைவர்களை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் படத்துக்கு மாலை போடுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காமராஜர் படத்துக்காக மாலை போட்டாரு. அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர் படத்துக்கு, ஐயா முத்துராமலிங்க தேவர் படத்துக்கு மாலை போட்டாங்க. இப்ப சமீபத்தில் வரும்போது என்ன பண்ணாங்க? எம்ஜிஆர் படத்துக்கு, ஜெயலலிதா அம்மையார் படத்துக்கு மாலை போட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், பிஜேபி காரங்களை பார்த்து, மானம் உள்ள பிஜேபி காரங்கள, உங்களுக்கு மானம் இருந்துதான் ஒன்னு கேட்கிறேன். காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரரு, ஐயா முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரரு, எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் அதிமுக கட்சிக்காரங்க. ஏன்னா 40 வருஷமா கட்சி நடத்துறீங்க, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணினாருன்னு அவங்க கட்சியில ஒரு தலைவர் படத்தை கூட காமிக்க முடியல. 40 வருஷமா கட்சி நடத்துறானுங்க. காங்கிரஸ்கார கட்சி தலைவருக்கு மாலை போடுறானுங்க, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவருக்கு மாலை போடுறானுங்க, அதிமுக கட்சி தலைவருக்கு மாலை போடுறானுங்க. ஏன்னா உங்க கட்சியில தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணினாருன்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது. 40 வருஷத்துல இவனுக்கு ஓட்டு போட போறீங்க, பிஜேபிக்கு ஓட்டு போட போறீங்க? நான் கேட்கிறேன். அவங்களுக்கு ஒரு தலைவர் கட்சியிலே கிடையாதுங்க, சொல்லிக்கிறதுக்கு ஒரு கட்சி கிடையாது. இப்ப திமுக இருக்கிறது, அதிமுக இருக்கிறது, அவர் கட்சியில தலைவர் என்றால்
தந்தை பெரியார், அறிஞர் அண்ணான்னு பல பேரை சொல்லுவாங்க. நீதி கட்சி வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள். தோழர் ஜீவா இருக்கிறார், தோழர் சிங்காரவர் இருக்கிறார், 1000 பேர் சொல்லுவாங்க. அவங்க நல்ல கண்ணையா, இப்ப உயிரோடு இருக்கக்கூடிய நல்ல கண்ணையா வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இருக்கிறது. ஐயா முத்துராமலிங்க தேவர்ல இருந்து அவர் சுபாஷ் சந்திர போஸ் வரைக்கும் ஏகப்பட்ட பேரை சொல்லுவாங்க. அம்பேத்கரி அமைப்புகள் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பேரை சொல்லுவாங்க. அவங்க அவ்வளவு பேர் இந்த மண்ணுக்காக உயிர் கொடுத்தா எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா பிஜேபி கட்சியில ஒரு தலைவர் பேரா சொல்லுங்க பாப்போம். ஒத்த தலைவர் பேரு நல்லது பண்ணாலும் ஒத்த தலைவர் பேர் சொல்லுங்க பாப்போம். ஒத்த தலைவர் பேரு அப்படி இருந்தா எதுக்கு காமராஜர் படத்துக்கு மாலை போடுறது, முத்துராமலிங்க தேவர் படத்துக்கு மாலை போடுறது, ஜெயலலிதா படத்துக்கு மாலை போடுறது, காமராஜர் படத்துக்கு மாலை போடுறது? இவனுங்க பகத்சிங் எங்க தலைவர். பகத்சிங் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு, அவரு நாத்திகர். அடுத்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அவர் இந்து மதத்தை ஒழிப்பதான் என் வாழ்க்கையின் லட்சியம் சொன்னாரு. அப்புறம் பார்த்தானுங்க சமீப காலத்துல வந்த தலைவர்கள் எடுத்தா ஏதோ கடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு திருக்கோளுக்கு போயிட்டானுங்க. திருவள்ளுவர் எங்க ஆளு சொல்லி திருவள்ளுவருக்கு காவி உரை போட்டானுங்க. ஏன்னா திருவள்ளுவர் 2000 வருஷம் செத்து போயிட்டார் இல்லையா, அவர் வந்து சொல்ல மாட்டார். இப்படி அவனுக்குன்னு சொந்தமா ஒரு தலைவன் கிடையாது. தலைவனை உருவாக்கக்கூடிய கட்சி அல்ல, அது தருதலைகளை உருவாக்கக்கூடிய கட்சி. இப்படிப்பட்ட கட்சிக்கு நானும் வாய்ப்பளிப்பேன்னு அடிச்சீங்கன்னா நாடு உருப்படாது. நாடு உருப்படாது. ஏதோ மாநில கட்சிகள் இங்க இருக்கிற காரணத்தினால நம்ம பிழைச்சிட்டு இருக்கிறோம். அதுவே அதிமுக முழுக்க முழுக்க பாஜகவோடு கைகோர்த்து கடந்த 5 ஆண்டுகளில் நாசப்படுத்தினாங்க. அவர் சொல்ற எல்லா திட்டத்தையும் கையெழுத்து போட்டாச்சு. எடப்பாடி அவர்கள் எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டார். ஐயா எடப்பாடி அவர்கள் ஏதோ வந்து அதிமுக பாஜகவை விட்டு நாங்க விலகி விட்டோம்னு சொல்றாரு. அவருக்கும் அண்ணாமலைக்கும் தான் பிரச்சனையை ஒழிய அவருக்கும் நரேந்திர மோடிக்கும் பிரச்சனை கிடையாது. அண்ணாமலை ஜெயிக்க வேண்டாம் வேணா எடப்பாடி சொல்றாரு. நான் கேட்கிறேன், நரேந்திர மோடி வேண்டாம்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்லுவாரா? அமித்ஷா வேண்டாம்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்லுவாரா? அதை சொல்ல மாட்டாரு. எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரோட வீட்டுக்கும் அமலாக்கத்துறை போகுது. திரிணாமுல் காங்கிரஸ் வீட்டுக்கு போகுது, சிவசேனா வீட்டுக்கு போகுது, ஆம் ஆத்மி வீட்டுக்கு போகுது, எல்லா கட்சிக்கும் போகுது. ஆனா எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கு அமலாக்கத்துறை ஏன் போக மாட்டேங்குது சொல்லுங்க? எடப்பாடி அவர்களுடைய வீட்டுக்கு ஏன் அமலாக்கத்துறை போக மாட்டேங்குது? அவர் யோகியமானவர், உத்தமரா? அவர் மீதான ஊழல் வழக்கை இந்த கவர்னர் நிறுத்தி வச்சிருக்கிறார், விசாரிக்க வேண்டாம் சொல்லிட்டு. அப்ப எடப்பாடி அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை என்னன்னு சொல்றது? இங்க பிஜேபி 2 முகத்துல வருது. ஒன்னு அண்ணாமலைங்கிற முகத்துல வருது, இன்னொன்னு அதிமுகங்கிற முகத்துல வருது. அதிமுக சொல்லட்டும், நான் மோடியை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு, நாங்கள் அமித்ஷாவை எதிர்க்கிறோம் சொல்லி வரட்டும், நாங்கள் மோடிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம், அந்த ஆட்சி வரக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம் சொல்லட்டும். வெளிப்படையா சொல்லுவாங்களா? இதுவரைக்கும் சொன்னதில்லையே, இதுவரைக்கும் சொன்னதில்லையே. அப்படியே இங்க நடக்கக்கூடிய நாடகத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கோயம்புத்தூர் தொழில் நகரம், நம்மளுக்கு தொழில் நல்லா இருக்கணும், கம்பெனிகள் நல்லா ஓடணும், லேத்து நல்லா ஓடணும், பட்டர் நல்லா ஓடணும், அப்பதான் நம்ம வாழ முடியும். ஆனா மோடி வந்ததுக்கு அப்புறம் 40,000 சின்ன கம்பெனி கோயம்புத்தூர்ல மூடியாச்சு. காரணம் ஜிஎஸ்டினால, பெட்ரோல் டீசல் விலை ஏத்துறதுனால 40,000 கம்பெனிங்க மூடியாச்சு. காரணம் மோடி. அதையெல்லாம் பத்தி பேச மாட்டாங்க. மோடி திரும்பவும் ஆட்சி வந்தா கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனி ஓடாது. நூல் விலை ஏறி கிடக்குது, திருப்பூர்ல புழைக்க முடியல, நூல் விலை ஏறியாச்சு, பஞ்சு விலை ஏறியாச்சு. காரணம் நூலும் பஞ்சு எங்க இருந்து வருது? குஜராத்ல இருந்து வருது. குஜராத்துக்கு சேட்டல் என்ன பண்ணா? பங்களாதேஷ்க்கு அனுப்பிட்டான். நான் திருப்பூருக்கு எதுக்கு அனுப்புறதா, பங்களாதேஷ்க்கு அனுப்புறேன்னு அனுப்பி விட்டான். அப்ப திருப்பூர்ல ஓடிட்டு இருந்த மில் எல்லாம் நின்று போச்சு. திருப்பூர் மில்லுக்கு வர வேண்டிய பஞ்சு நூலு எல்லாம் எங்க போகுது? பங்களாதேஷ்க்கு போகுது. இவன் நம்ம கிட்ட தான் சொல்றான் முஸ்லீம்ல இங்க பிடிக்காதுன்னு. ஆனா இவன் வியாபாரம் பண்றது முழுக்க அவங்களோட தான் பண்ணிட்டு இருக்கான். ஏடா திருப்பூருக்கு நூல் அனுப்ப மாட்டேன், பங்களாதேஷ்க்கு அனுப்புவியா? ஈரோட்டுக்கு பஞ்சு அனுப்ப மாட்டேன், பங்களாதேஷ்க்கு அனுப்புவியா? கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஏன் திருப்பூர்ல பிரச்சனை? 1 லட்சம் கம்பெனி ஏன் மூடிச்சு? பருத்தி வரல. பருத்தி எங்க விளையுது? குஜராத்ல அதிகமா விளையுது. குஜராத்ல வர ஒரு பருத்திய திருப்பூர்ல திருப்பி விடுறதுக்கு பதிலா பங்களாதேஷ் திருப்பி விட்டான். அப்ப கொங்கு மண்டலமே நாசமா கிடக்குது, கொங்கு மண்டலமே நாசமா கிடக்குது. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொன்னீங்கன்னா, அண்ணாமலை தகரடப்பாவோட வந்தாராமா. நம்ம கையில 2 பேருக்கு, நம்ம கையிலயே 2 பேருக்கு 2 கையிலயும்
2 தகர டப்பா கொடுத்துருவாரு. நம்ம கையில தகர டப்பா கொடுத்துருவாரு. இப்ப தகர டப்பா அண்ணாமலை என்ன பண்ண போறாரு? நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினரால் ஆளுக்கு 2 தகர டப்பா கொடுப்பேன்றாரு. வேற ஒண்ணும் சொல்ல மாட்டார். வாயை திறந்த பொய். நீங்க அண்ணாமலை வந்தா கேட்க வேண்டிய கேள்வி இதெல்லாம் இருக்குது. எப்பா பெட்ரோல் டீசல் விலையை வச்சு அம்பானி சம்பாதிச்சு கோடி கோடியா சம்பாதிச்சுட்டான். ஒரு வருஷத்துக்கு 1,80,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான். தமிழ்நாட்டில் மொத்த வருமானம் 3 லட்சம் கோடி கூட கிடையாது. 7 கோடி பேர் வேலை செஞ்சு 3 லட்சம் கோடி சம்பாதிக்க முடியல. ஒத்த அம்பானி 1.25 லட்சம் கோடி சம்பாதிக்கிறான். ஒத்த அம்பானி அவன் என்ன பயங்கரமா 10 கை வச்சிருக்கானா? அவன் மோடிக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாப்புல, சம்பாதிக்கிறாப்புல. உங்க பாக்கெட்டுக்கு பணத்துல பிடிக்கிட்டாப்புல. அம்பானிக்கு எங்க இருந்து பணம் வருது? உங்க சட்டப்பையில இருந்து பணம் வருது. அவருக்கு வானத்திலிருந்து லட்சுமி தேவி பணத்தை கொட்டுதா? உங்க பாக்கெட்ல இருக்க பணம் அம்பானிக்கு போகுது, அதானிக்கு போகுது சொன்னா எப்ப பார்த்தாலும் அம்பானி பேசுவாங்க, அதானி பேசுவாங்க. அவர் பெரிய பிசினஸ்மேன் தெரியுமா அப்படின்னா, ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்க பிசினஸ்மேன் கிடையாதாப்பா? தமிழனுக்கு பிசினஸ் தெரியாதா? ஏன் அம்பானி அதானி இந்த குஜராத்திக்காரனுக்கு மட்டும் தான் பிசினஸ் தெரியும், நம்மளுக்கு தெரியாதா என்ன? நான் ஒண்ணு சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஊர்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி கலவரம் பண்ணானுங்க. இந்துக்கள் சொல்லி இந்து முஸ்லீம் சண்டைன்னு சொல்லி உருவாக்கி கலவரம் பண்ணானுங்க. டவுனாலு, ஒப்பனக்காரத்தூர், வெரைட்டிகால் ரோடு, ரங்கேகவுடர் வீதி எல்லாம் பஞ்சாயத்து ஆச்சு. எல்லாருக்கும் தெரியும் நம்மளுக்கு. இன்னைக்கு அந்த ஏரியாவில் போய் பாருங்க. அங்க தமிழன் கடை வச்சிருக்கானா? அங்க சேட்டு மார்வாடி கடை வச்சிருக்கான். சேட்டு மார்வாடி தான் கடை இருக்குது. அப்ப இந்துக்கள் சொன்னானே, எந்த இந்து சொல்றான்? அவன் குஜராத்ல இருந்தானா இந்துன்னு சொல்றான். உன்னையெல்லாம் இந்துன்னு சொல்லல, மதிக்கவே இல்லை. வெக்கமா இல்லையா கேட்பானா இல்ல நாளைக்கு? தமிழன் இந்து சொன்னானா? ஈழத்திலிருந்து வர்ற தமிழரை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா பாகிஸ்தான்ல இருந்து வர்றவனை, ஆப்கானிஸ்தான்ல இருந்து வர்றவன, பங்களாதேஷ்ல வர்றவன இந்துக்கள் ஏத்துக்கோன்னு யார் சொல்றா? பிஜேபி அமைச்சர் சொல்றாரு. ஆனா இலங்கையில் இருந்து வரக்கூடிய ஈழ தமிழர்களை நாங்கள் இந்துக்கள் ஏத்துக்க மாட்டோம். காரணம் என்ன? அவனெல்லாம் வரமாட்டான். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் வர்றவன் எல்லாம் இங்க இலங்கையிலிருந்து வர்றவன தமிழ, பச்சை தமிழ நான் ஏன் இந்துக்கள் ஏத்துக்கணும் யார் சொல்றா? பிஜேபி சொல்லுது. ஏன் அவனுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டியதானே? நீ பாகிஸ்தான்ல இருந்து வர்ற இந்துக்கு குடியுரிமை தர்றீங்க, இலங்கையிலிருந்து வர்ற இந்துக்களுக்கு ஏன்டா குடியுரிமை தர மாட்டேங்கிற? அவன் தமிழன் தானே? தமிழங்கிறனாலதாங்க இந்துன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கிறான். தமிழனை இந்துக்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு நாங்க சொல்லலப்பா, பிஜேபி சொல்லிட்டான். அவர்கள் இந்து முன்னணி, சந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சிக்கு வருவாங்க. அவங்க தான் இப்ப கேள்வி வைக்கணும். ஏப்பா ஜெய்சங்கர், ஏப்பா அம்பானி, அதானிக்கெல்லாம் வந்து நீங்க துணை நிற்கக்கூடிய நீங்க, பாகிஸ்தான் இந்து, பங்களாதேஷ் இந்துக்களை துணை நிற்கக்கூடிய நீங்க, இலங்கையிலிருந்து வரக்கூடிய தொப்புள் கொடி உறவு தமிழனை இந்துன்னு ஏன் ஒத்துக்கலன்னு யாரு கேட்கணும்? இந்து முன்னணிக்காரர் போய் கேட்கணும், இந்து மக்கள் கட்சிக்காரர் போய் கேட்கணும். உங்களெல்லாம் இந்துன்னு அவனே மதிக்கிற பிஜேபி காரன், நீ ஏன்னா திருவோட்ட தூக்கி பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற? உனக்கு சுயமரியாதை கிடையாதா? இதைத்தான் கேட்க வருகின்றோம். அது தமிழர்களே, இந்த தேர்தலில் தயவு செஞ்சு மூளைக்கு வேலை கொடுங்க. ஏதாவது வந்து மத கலவரத்தை பண்ணி விட்டு போயிடப்போனா நாட்டுக்குள்ள நரி வர்றதே தப்பு, இது ஊழையிட்டு வருது, பாத்துக்கோங்க. இந்த கோயம்புத்தூர் நல்லபடியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். இங்க ஜாதி மதம் பார்க்காம நம்மள அண்ணன் தம்பியா பழகி இந்த ஊரை வளர்த்துருக்கோம். இங்க இருக்க மில்லுல வேலை பார்த்தப்ப யாரா ஜாதி மதம் பார்த்தோமா? இல்ல லட்சுமி மில்ல வேலை பார்த்தப்ப ஜாதி மதம் பார்த்தோமா? அல்ல சிங்கானூர்ல மில்லுல வேலை பார்த்தப்ப ஜாதி மதம் பார்த்தோமா? அல்லது வெரைட்டி ரோட்ல பொருள் வாங்க வரப்ப ஜாதி மதம் பார்த்தோமா? இல்ல ஒப்பந்தக்கார பொருளை போய் வாங்குறப்ப ஜாதி மதம் பார்த்தோமா? இன்னைக்கு ஜாதி பாடுறான், மதத்தை பாடுறாங்கிறான். அதை பார்த்தோம்னா நான் ஊர் உருப்படாம போயிடும். இந்த கோயம்புத்தூரை வெள்ளக்காரன் காக்கணுங்கிறதுக்காக மருதுபாண்டியர்களும் வீரன் சின்னமலையும் சேர்ந்து சண்டை நடத்தின பொழுது அந்த படையில தளபதிகளாக வந்தவர்கள் முஸ்லிம்கள். அப்படி வந்த முஸ்லிம்கள் உட்பட 42 பேரை பிடிச்சி இந்த கோட்டைமேட்டு பகுதியில் தூக்கில போட்டான் வெள்ளக்காரன். அந்த 42 பேர்த்துல 36 பேர் முஸ்லீம். கோயம்புத்தூரை காப்பாற்றுற நடந்த சண்டையில தூக்கிலிட்டு கொலை செய்யப்பட்ட 42 பேர்ல 36 பேர் முஸ்லீம். அதுதான் கோட்டமேடு. அந்த 36 முஸ்லீம் தியாகிகளினுடைய பிள்ளைகள் தான் அந்த கோட்டமேட்டில் இருக்கிறான். அவன் இந்த கோட்டையை, கோயம்புத்தூர் கோட்டையை வெள்ளக்காரனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக வீரன் சின்னமலையோடு சேர்ந்து போர் புரிந்தவன்.
நாம நன்றி கெட்டவன மாறுன்னு சொல்றான். என்னது நம்ம நன்றி கெட்டவன மாறி யார் இருப்பானா? முஸ்லீம்ல எதிரியா பாருங்கிறான். அவன் இந்த மண்ணை காப்பாற்ற உயிர் கொடுத்து செத்தவனோட வம்சம்டா அது. அவங்க ரத்தம் எங்க ரத்தம் ஒண்ணு. நீதான் வேற ரத்தம், நீதான் வேற ரத்தம். அன்னைக்கு மருதுபாண்டியரோட கைகோர்க்கும் போது முஸ்லீம் பார்த்தானா நீ எந்த ஜாதி என்ன மதம்னு? அவர் மருதுபாண்டியர் கேட்டாங்களா? அவர் தீரன் சின்ன மாதிரி தான் கேட்டாங்களா நீ என்ன முஸ்லீமா இல்லையான்னு? எல்லாம் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு செத்தாங்க. நம்மளுக்கு அறிவு வேணாமாங்க? இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சாரம் எதுக்கு அப்படின்னா, யாரு பிரதமரா வரணுங்கிறதுக்காக நடக்கக்கூடிய பிரச்சாரம் இல்ல, மோடி பிரதமரா வரக்கூடாதுங்கிறதுக்கான பிரச்சாரம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்படணுங்கிறதுக்கான பிரச்சாரம். நீங்கள் இதுக்கு பின்னாடியும் மோடியையும் பாஜகவையும் ஆட்சியில் அமர்த்தினால் பெட்ரோல் விலை 2 மடங்கு ஆகும், வண்டி விலை 4 மடங்கான ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ரோட் டாக்ஸ் என்ன ஆகும் சொல்ல முடியாது. கார் விலை எந்த அளவுக்கு விலை ஏறும் நம்மளுக்கு தெரியாது. சிலிண்டர் விலை போற போக்க பார்த்தா வீட்டுல விறகு வச்சுதான் சமைக்கணும் போல் இருக்குது. அப்ப இப்படியான ஒரு மோசமான ஒரு ஆட்சி இதுக்கப்புறம் நமக்கு தேவையா அப்படின்னு யோசிக்கிறது தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் பாஜகவை வீட்டுக்கு அனுப்பவில்லை என்றால் நாமெல்லாம் வீட்டுக்கு போக முடியாது. இதுதான் நிலைமை. இது நம்ம நிலைமை மட்டும் இல்ல, பிஜேபி காரங்களுக்கு இதான் நிலைமை. அவங்க முக்கி பிஜேபி ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா அவங்களும் வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா வீட்டுல கேஸ் விலை என்ன ஆகும், பெட்ரோல் விலை என்ன ஆகும் அவங்களுக்கும் தெரியாது. அண்ணாமலை இங்க வீதி வீதியா பிரச்சாரம் பண்றார். அண்ணாமலை அவர்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். பெட்ரோல் விலையை கம்மி பண்ணிடுறேன்னு சொல்ல முடியுமா? டீசல் விலையை நான் கம்மி பண்றேன்னு சொல்ல முடியுமா? கேஸ் விலையை கம்மி பண்றேன்னு சொல்ல முடியுமா? எல்லா வாக்குறுதியும் கிடைக்கட்டும். பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறி போச்சுன்னா எப்படி வாழ்றது? கேஸ் விலை ஏறிச்சுன்னா எப்படி இருக்கிறது? நீங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஹோட்டல்ல சாப்பிடுற இட்லிக்கு சட்னிக்கு வரி போட்டிருக்கீங்க. இட்லிக்கு வரி, சட்னிக்கு வரி. இதோட விட்டா பரவாயில்ல, இட்லிக்கு சட்னிக்கு போடுற பில்லுக்கு வரி, அந்த பில்லு காகிதத்துக்கு வரி, செத்து போனா அதுக்கு ஒரு வரி, அந்த பதிவு பண்றதுக்கு ஒரு வரி, அப்புறம் புதைக்கிறதுக்கு ஒரு வரி அல்லது எரிக்கிறதுக்கு ஒரு வரி, பிறந்தா அதுக்கு ஒரு வரி. இப்ப பிறந்தா வரி, செத்தா வரி, சொத்த தின்னா வரின்னு எல்லாத்துக்கும் வரி போட்டு வச்சிருக்கிறாங்க. பைக்ல போனா சாலை வரி, கார்ல போனா சுங்க வரி. என்னதாண்டா இருக்கு உங்களோட? என்னதாண்டா ஆச்சு இது? கேட்கணுமா வேண்டாமா? 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றோம் கஷ்டப்பட்டு, அதுல 12 ரூபாய் வரி கொடுக்குறானா இல்லையா? 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணா 12 ரூபாய் வரி கொடுக்குறானா இல்லையா? 1 ரூபாய் ஷாம்பு வாங்கினா அது 12 பைசா வரி கொடுக்குறான். 10 ரூபாய்க்கு சோப்பு வாங்கினா 1.25 ரூபாய் வரி கொடுக்குறான். வரி முடுங்காத ஏதாவது ஒரு பொருள் இருக்குதா? எதை பண்ணாலும் எல்லாத்துக்கும் வரி முடுங்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை எதுக்கு விட்டு வச்சிருக்கணும்? எதுக்கு வச்சிருக்கணும்? இப்ப மோடி வர்றாரு போறாரு, 6 முறை வர்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்குது, நல்ல விஷயத்துக்கு வர்றதுனாலும் பரவாயில்ல, கெட்ட விஷயமாயி போச்சுன்னா வீட்டுல துக்கம் கேட்க போகணும்னு ஒண்ணு இருக்குது. அது ஒரு முறை, பண்பாட்டு முறை. எதிரியா இருந்தாலும் அந்த வீட்டுல துக்கம் இருந்துருச்சுன்னா போய் என்னன்னு விசாரிப்போம், துக்கம் விசாரிக்க போவோம். நம்ம ஊர்ல சென்னையில வெள்ளம் வந்துச்சு, அங்க தஞ்சாவூர்ல வறட்சி வந்து 100 விவசாயி தற்கொலை பண்ணான் 2016. 2017, 18 கஜா புயல் வந்தது, ஒக்கி புயல் வந்தது, அப்புறம் நிவர் புயல் வந்தது, வர்றா புயல் வந்துச்சு. 5 வருஷம் நாய்ப்படாத பாடுபட்டோம் தமிழ்நாட்டுக்காரன். இந்த 5 வருஷத்துல ஆயிரக்கணக்கான தமிழை செத்து போனான், பயிர் அழிஞ்சு போச்சு, போட்டு காணாம போச்சு, மீனவன் இல்லாமல் போனான். என்னைக்காவது வந்து பார்த்தாரா மோடி? நான் கேட்கிறேன், என்னைக்காவது வந்து பார்த்தாரா? பிஜேபி காரர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த ஊரு வெள்ளம் வந்த போது, மழை வந்த போது, நாசமான போது நரேந்திர மோடி வந்து உங்களை பார்த்தாரா? ஆனா இப்பயே வர்றாரு, இங்க வந்து ரோட் ஷோ போடுறாரு, ரோட்ல அப்படியே கை காமிச்சு போறாரு. என்னன்னு இன்னும் உசுரோட இருக்கீங்களா நீங்க எல்லாம் அப்படின்னு பாக்குறதுக்கு வந்திருக்காரு, வேற ஒண்ணும் கிடையாது. நான் இத்தனை பண்ணிட்டேன், வரிய போட்டேன், வெள்ளத்துக்கு வந்து எட்டி பார்க்கல, புயலுக்கு காசு தரல, வறட்சிக்கு நிவாரணம் தரல, இதுக்கப்புறம் தமிழ உயிரோட இருக்கானா இல்லையான்னு பாக்குறதுக்கு நரேந்திர மோடி வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் யாராவது ரோட் ஷோ போயிருக்கானா? எந்த தலைவரும் ரோட் ஷோ பண்றாங்களா? ஏன்னா
அந்த தலைவர் ரோட்ல தான் இருக்கிறாங்க, மக்களை பாக்குறாங்க. ரோட்டுக்கே வராத ஒரே தலைவர் நரேந்திர மோடி ரோட் ஷோ வந்திருக்கிறார் இல்லைங்களா? இந்த ஊர்ல சர்க்கஸ் கலக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மிருகமா ஊர்ல சுத்தி காமிப்பாங்க ரோட் ஷோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ஊர்ல ஒருத்தர் பிரதமர் இருக்கிறார், நம்ம சுத்தி காமிக்கிறாங்க, பாரு இவர் தான் பிரதமர், இவர் தான் பிரதமர்னு. இப்படி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. சர்க்கஸ் காமிப்பாங்க இல்லையா? இந்த ஒட்டகத்தை வச்சிருக்கோம் சர்க்கஸ்ல, வாங்க வந்து பாருங்க, குரங்கு வச்சிருக்கோம் வந்து பாருங்கன்னு சொல்லி சர்க்கஸ் ஊர்வலம் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரதமர் ஊர்வலம் விட்டுருக்காங்கப்பா. எல்லாம் வந்து பாத்துக்கோங்கப்பா. இந்த பிரதமர் உங்க வீட்டுல சாவு நடந்ததுக்கும் வரல, உங்க வீட்டுல துக்கம் நடந்ததுக்கும் வரல, உங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நீங்க செட்டப்பும் வரல, பஞ்சத்துக்கும் வரல, எதுக்கும் வராத பிரதமர் இப்ப உங்ககிட்ட ஓட்டு கேட்க வந்திருக்கிறார். என்ன கேட்க வந்திருக்கிறாரு? ஓட்டு கேட்க வந்திருக்காரு. உசுரோட மிச்சம் மீதி இருக்கிறவன் எல்லாம் இருக்கானல்ல, இன்னும் கொஞ்சம் மிச்சம் மீதி எல்லாம் உயிரோடு இருக்கான் தமிழ. டே அப்பா, நீ மறுபடியும் எனக்கு ஓட்டு போடு, அப்பதான் இன்னும் கழுத்து மேல ஏறி மிதிச்சு உன்னோட உசுரையே நான் போக வைக்கணும். இதுக்குதான் வந்திருக்க, வேற ஒண்ணுத்துக்கு வரல. வந்தவரு நல்ல பிரதமரா இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? நான் 10 வருஷமா ஆட்சியில் இருந்தேன், இந்த தமிழுக்கு நான் நல்லது பண்ணேன், இந்த கோயம்புத்தூர்காரனுக்கு இதெல்லாம் பண்ணேன், என்னால உங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது பேசினாரா? ஏதாவது ஒண்ணு சொன்னாரா? இல்லைங்க, தகரடப்ப அண்ணாமலை வர்றாப்புல. நான் ஏன் தகரடப்ப அண்ணாமலை சொல்றேன்னா, அவரே சொல்லிக்கிற தகரடப்போட வந்தேன்னு. தகரடப்பானா ஒண்ணுமே இல்லாம கலகலம் சத்தம் வந்துட்டே இருக்குமே ஒரே விஷயமே இருக்காது. அது வாய திறந்த விஷயம் வரல, சத்தம் மட்டும் வந்துட்டே இருக்குது ஒருத்தருக்கு. அதான் அண்ணாமலை. அந்த அண்ணாமலை எல்லா இடத்துக்கும் வந்து பேசுறாரு. இந்த கோயம்புத்தூர் தொழில் வளர்றதுக்கு என்ன பண்றது இன்னைக்கு பேசினாரா? 10 வருஷமா ஆட்சியில் நீங்க தானே சார் இருந்தீங்க. இங்க 50,000 கம்பெனி மூடிட்டான். எதுக்கு? ஜிஎஸ்டி வரி கட்ட முடியல. ஜிஎஸ்டி வரி கட்ட முடியாம 50,000 கம்பெனி மூடியாச்சு. லாரிக்கு இன்சூரன்ஸ் ஏத்தியாச்சு, ரோட் டாக்ஸ் ஏத்தியாச்சு, டீசல் விலை ஏத்தியாச்சு, அங்க டோல்கேட்ல சுங்கச்சாவடியில காசு ஏத்தியாச்சு. லாரி கம்பெனி ஓட்ட முடியல, லாரியை வச்சு ஓட்ட முடியல. அப்ப லாரி கம்பெனி மூடியாச்சு. டிரைவருக்கு வேலை இல்லாம போச்சு. லேத்து பட்டா ஓட்ட முடியல, அதுக்கும் வேலை இல்லாம போச்சு. எத்தனை லேத்து பட்ட மூடிச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னா எத்தனை கடை காணாம போச்சு. ஜிஎஸ்டி வந்து எத்தனை கடை காணாம போச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பைக் என்ன விலை, இன்னைக்கு என்ன விலை? 10 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி என்ன விலை, இன்னைக்கு என்ன விலை விக்குது? அரிசி விலை என்ன, என்ன விலை என்ன, அரிசி பருப்பு விலை என்ன, இன்னைக்கு என்ன விலை விக்குது? எல்லாம் 2 மடங்கு ஆகி போச்சு. ஆனா வருமானம் 2 மடங்கு ஆயிருக்கா? உங்க வருமானம் 2 மடங்கு ஆயிருக்கா? இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் கொடுக்குற காசு 2 மடங்கா மாத்தினாரா? ஒண்ணும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. உங்களுக்கு வருமானம் பாதியா குறைஞ்சிருக்குது, செலவு 2 மடங்கா ஏறி இருக்குது. செலவு 2 மடங்கா ஏறி இருக்குது. சரி, மாநில அரசாங்கத்தில் வேலை பார்க்கிற நம்ம போலீஸ்காரர் நிக்கிறாங்க, அவங்களுக்கான வருமானம் அதிகமாச்சான்னு பார்த்தா மாநிலத்துக்கு வரக்கூடிய வரி எல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க. மாநிலத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் மோடி நிறுத்தி வச்சுட்டாரு. அப்புறம் எப்படி போலீஸ்காரருக்கு சம்பளம் ஏத்தி கொடுக்க முடியும்? அவங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்படி எல்லா வயிற்றையும் அடிச்ச ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னா மோடி சர்க்கார் தான். 10 வருஷம் நாய்படாத பாடுபட்டு இருக்கிறோம். இப்ப மோடி என்ன சொல்றாருன்னா, நீ 10 வருஷம் நாய்படாத பாடுபட்டுட்டே இல்ல, இப்ப அதுக்கு பழகிட்டு இல்ல, மறுபடியும் அதே நாய்படாத பாடுபடுறதுக்கு தயாராயிக்கோன்னு கேட்கிறாப்புல. இதான் கேட்கிறாப்புல. அந்த மாதிரி இந்த சர்க்கார் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நம்ம வாழ்க்கை நாய்படாத பாடா மாறி போச்சு. எதை கேட்டாலும் இந்து சந்து பொந்துங்கிறான். நான் கேட்கிறேன், பெட்ரோல் விலை இந்துக்கு சேர்த்தாண்ட விலை ஏத்தின நீனு? இந்துக்கு மட்டும் காசு கம்மி பண்ணியா? இல்ல டீசல் விலை இந்துக்களுக்கு மட்டும் காசு கம்மி பண்ணியா? அல்ல இந்துக்கள் எல்லாம் ஜிஎஸ்டி கட்ட வேணாம்னு மோடி சொன்னாரா? அல்ல இந்துக்கள் எல்லாம் டோல்கேட்ல காசு தர வேணாம்னு மோடி சொன்னாரா? அல்ல இந்துக்களுக்கு எல்லாம் பைக் விலை பாதுகா கம்மியான்னு மோடி சொன்னாரா? ஒரு இடமும் இல்ல. அப்ப இந்து உரிமை இந்து உரிமை எங்களை வந்து தாலி எடுத்துட்டு இருக்கிற நீ என்ன தாலி இருக்கிற? இல்ல இந்துக்களுடைய தாலி அத்தனை நீங்க தானா? உங்க கட்சி தானே. உங்க கட்சியில நாசமா போச்சு, எல்லாமே ஊரே நாசமா போனது. அப்ப இப்படி மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இவர் வந்து நம்மளை பார்த்து டாடா காமிக்கிறார், எல்லாத்தையும் பார்த்து டாடா காமிக்கிறார், ரோட் ஷோ காமிக்கிறார். நான் கேட்கிறேங்க, வெக்கமான சூடு சொல்றதா இருந்ததுன்னா பிஜேபி ஓட்டு போடுவானா? ஓட்டு போடுவானா? சொல்லுங்க பாப்போம். நம்ம வாழ்க்கை படாதபாடுபடுத்தியாச்சு. கோயம்புத்தூரை நாசப்படுத்தியாச்சு. கோயம்புத்தூரை நாசப்படுத்தியாச்சு. ஒரு தொழில் இல்ல, காசு இல்ல, கையில காசு புழக்கமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில நம்மளை மறுபடியும் ஓட்டு போடுன்னு சொல்றாங்கன்னா
நம்மளுக்கு என்ன வெக்கமானம் இல்லைங்களா? சொல்லுங்க, கேட்ப மாட்டோமா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இவர் சொல்ற நாங்களாம் சுத்தமான கை சுத்தமான கை சுத்தமான கைன்னு. இப்ப மோடி இந்த 10 வருஷத்துல ஏதாவது காலேஜ் திறந்து வச்ச போட்டோ பாத்திருக்கீங்களா? கல்லூரியை திறந்து வைத்தார் மோடி ஏதாவது ஒரு போட்டோ பாத்திருக்கீங்களா? பல்கலைக்கழகத்தை திறந்து வைத்தார் மோடி நிறைய பாத்தீங்களா? அல்லது மருத்துவமனை திறந்து வைத்தார் அப்படின்னு பாத்தீங்களா? அல்லது தொழிற்சாலை திறந்து வைத்தார் பாத்தீங்களா? இல்லையே. இந்த பாலத்தை திறந்து வைத்தார், அந்த சாலையை திறந்து வைத்தார், இந்த குகையை திறந்து வைத்தார். இதை மட்டும்தான் பேசினார். கடைசியில் என்னடா கதை, ரோடு போடுறதையும் ரோட்டையும் மட்டும் காமிச்சிட்டே இருக்கிறாங்களே என்னன்னு தேடி பார்த்தா மோடியோட ஆபீஸ்ல இருந்து சர்க்கார்ல இருந்து ஒரு அறிக்கை வெளியே வருது. இங்க கொடுத்த காசு, அரசாங்கம் கொடுத்த காசு ஒழுங்கா செலவு பண்ணிருக்காங்களா இல்லையான்னு ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கை எடுத்து பார்த்தா மோடி 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காரு. எவ்வளவுங்க? இந்த நல்ல மனுஷன் இருக்காமல மோடி, உத்தமர் மோடி, பேச்சுலர் மோடி, அவரு 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காரு. இந்த 7.5 லட்சம் கோடி ஊழல்னா என்ன அளவு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? நம்மளுக்கு 7.5 லட்சம் கோடினா ஊழல் என்ன அளவுன்னு தெரியாது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா தமிழ்நாட்டுடைய ஒரு வருஷ பட்ஜெட் 3 லட்சம் கோடி. எவ்வளவுங்க? 3 லட்சம் கோடி ஒரு வருஷ பட்ஜெட். அப்ப 2 வருஷ பட்ஜெட் 6 லட்சம் கோடி, 2.5 வருஷ பட்ஜெட் 7.5 லட்சம் கோடி. அப்ப தமிழ்நாடு 2.5 வருஷம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஆட்டையை போட்டிருக்காரு மோடி. அதை ஊழல் பண்ணி திருடி இருக்காரு மோடின்னு நாங்க சொல்லல. மோடி சர்க்காரோட ஆபீஸ்ல சிஏஜி அறிக்கை வெளியே வந்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில 7.5 லட்சம் கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறையில் மட்டும் கொள்ளையடித்த நரேந்திர மோடி. அப்புறம் என்ன சொல்லுவாங்க பிஜேபி காரங்க? நாங்களெல்லாம் தேசபக்தர்கள், நாங்களெல்லாம் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை தர்றோம். இவன் ஏதாவது ஒண்ணு பேசுறான்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். என்னடா விஷயம்னு பார்த்தா நாங்க ராணுவத்துக்கு விமானம் வாங்குறோம் சொல்லி அதுல ஒரு 35,000 கோடி ஆட்டையை போட்டானுங்க. எவ்வளவு? அதுல ஒரு 35,000 கோடி ஆட்டையை போட்டாச்சு. இப்ப இந்த தேர்தல் பத்திரம் சொன்னாங்க, அதுல 15,000 கோடி ஆட்டையை போட்டாங்க. நான் கேக்குறேங்க, அதுல ஒரு 7 லட்சம் கோடி ஆட்டையை போட்டானுங்க, இதுல ஒரு 35,000 கோடி, இப்போ 15,000 கோடி. இத்தனை கோடி ரூபாய் ஊழல் பண்ணா அண்ணாமலை 8 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் கட்டுவாரா மாட்டாரா? கேக்குறேன். அண்ணாமலை 8 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் கட்டுவாரா மாட்டாரா? ஏது காசு? அடிச்ச கொள்ளையில கிடைச்ச காசு. இந்த காசு எங்க இருந்து வந்தது? உங்க பாக்கெட்ல இருந்து வந்திருக்குது. நீங்க கொடுக்குறீங்க ரோட் டாக்ஸ், நீங்க கொடுக்குறீங்க டோல்கேட், நீங்க கொடுக்குறீங்க இன்சூரன்ஸ், நீங்க ஷாம்புக்கும் சோப்புக்கும் தர்றீங்களா டாக்ஸ். அந்த காசுல இருந்து 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காரு. மத்த ஊழல்லாம் சேர்த்து அது ஒரு 7.5 லட்சம் ரூபாய் வரும் போல் இருக்குது. மொத்தம் 10-15 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை சுருட்டுனா உங்க பாக்கெட்ல எப்படிங்க பணம் இருக்கும்? நான் சாமானிய மக்களை பார்த்து, ஏழை உழைக்கிறீங்களே அவங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க பாக்கெட்ல பணம் புழக்கத்துக்கு இருக்கா? பணம் புழக்க இருக்கா? கையில 10 பைசா செலவு பண்ண முடியுதா? சேமிக்க முடியுதா? உண்டியல்ல போட முடியுதா? பேங்க்ல வச்சுக்க முடியும்? ஐயோ, இந்த பேங்கை பத்தி பேசினா நிறைய ஞாபகத்துக்கு வந்துருது. பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு காசு, பேங்க்ல காசு போட்டு அதுக்கு ஒரு டாக்ஸ், காசு எடுத்து அதுக்கு ஒரு டாக்ஸ், இருக்கிற காசு முழுக்க வாரிட்டோம்னா அதுக்கு ஒரு டாக்ஸ். காசு இருந்தாலும் ஒரு டாக்ஸ், இல்லனாலும் ஒரு டாக்ஸ், போட்டாலும் ஒரு டாக்ஸ், எடுத்தாலும் ஒரு டாக்ஸ். என்னங்கடா அது வரி? என்னடா கவர்மெண்ட் இது? என்ன கவர்மெண்ட் இது? பேங்க்ல போட்டாலும் காசு ஆமா, எடுத்தாலும் காசு ஆமா. அதுல மினிமம் பேலன்ஸ் அதுக்கு ஒரு டாக்ஸ் ஆமா, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி ஆமா. இன்சூரன்ஸ் ஒன்று போடுவாங்க வண்டிக்கு, அந்த வண்டிக்கு ஒரு ஜிஎஸ்டி ஆமா, அந்த இன்சூரன்ஸ் இன்னொரு ஜிஎஸ்டி. அயோக்கியத்தனங்க. உங்க வண்டிக்கு ஒரு ஜிஎஸ்டி, அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பல்சரி போடணும், கட்டாயமா போட்டாகணும். அந்த இன்சூரன்ஸுக்கு ஒரு ஜிஎஸ்டி. எவ்வளவு வரி கட்டுறது? மனுஷனா நம்ம எல்லாம் என்னது இது? வெள்ளக்காரன் கூட போடாத டாக்ஸ் வரிய போட்டு சாவடிக்கிறானுங்க. இத பத்தி கேட்டா பிஜேபி காரன் வந்து சொல்றான், நீ எப்படா எங்க ஊர்ல வந்து இங்க வந்து பேசுவ, இங்க எல்லாம் பேசாதன்னு. என்ன திமிர்றா உங்களுக்கு? கவுன்சிலரா நின்று ஒரு சீட்டு ஜெயிக்க வக்கு இல்ல, நீ விரல் நீட்டி பேசுற. நீ இது எங்க ஊர்ரா டேய், இது எங்க ஊர். உன் திமிரெல்லாம் குஜராத்ல வச்சுக்கோ, உத்தரப்பிரதேச வச்சுக்கோ. நாங்களும் கருத்தா தான் பேசிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேல ஏதாவது திமிரா பேசிட்டு இருப்பேன்னா எப்படி பதில் பேசணும்னு
இங்க பெரியாருடைய பேரன்களுக்கு பெரிய வரலாறு இருக்குது. பெரியார பேரன்களுக்கு பெரிய வரலாறு இருக்குது. பிரபாகரன் தம்பிகளுக்கு அதோட பெரிய வரலாறு இருக்குது. எங்களுக்கு பெரியார் இருக்காரு, பிரபாகர் இருக்காரு தம்பிகளா. உங்களுக்கு சாவர்கர் இருக்காரு, சூனைக்கு சாவர்கர் இருக்காரு. வெள்ளக்காரனுக்கு மண்ணு கடலை எழுதி கொடுத்தாரு, அந்த சாவர்கர் தான் உங்களுக்கு தலைவர். ஆனா கடைசி வரைக்கும் நின்று போராடி செத்த தோழர்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு தலைவர்களா. பகத்சிங் இருக்கிறாரு, போராளி ஜீவா இருக்கிறாரு, எங்களுக்கு பெரியார் இருக்கிறாரு, எங்களுக்கு அம்பேத்கர் இருக்கிறாரு, எங்களுக்கு பிரபாகரன் இருக்காரு. என்னடா இருக்காரு உங்களுக்கு? உங்க கட்சியில தலைவர். டேய், உங்க தலைவர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா படத்துக்கு மாலை போடுறாருன்னா காமராஜர் படத்துக்கு மாலை போடுறாரு, ஐயா முத்துராமலிங்க தேவர் படத்துக்கு மாலை போடுறாரு. அப்புறம் என்ன பண்றாரு? இப்ப சமீபமா வந்த உடனே எம்ஜிஆர் படத்துக்கு மாலை போடுறாரு, ஜெயலலிதா படத்துக்கு மாலை போடுறாரு. ஏன்னா 40 வருஷம் கட்சி நடத்துறிய தமிழ்நாட்டுல பிஜேபி காரன தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணான்னு சொல்லி பிஜேபி ஒரு தலைவன் ஒத்த தலைவங்கிறாரா மாலை போடுறதுக்கு? உங்களுக்கு நான் கேட்கிறேன், ஒத்த தலைவங்கிறாரா? காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரரு, முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரரு, ஜெயலலிதா அம்மையாரும் எம்ஜிஆரும் அதிமுக கட்சிக்காரரு. மத்தவன் கட்சி தலைவனுக்கு எல்லாம் மாலை போடுறிய, உன் கட்சி தலைவன் சொல்றதுக்கு ஒரு தலைவங்கிறாரா? உங்களுக்கு ஒத்த தலைவங்கிறாரா? இதாங்க இங்க லட்சணம், இதான் இங்க லட்சணம். நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு கலைஞர் படத்துக்கு மாலையை போட்டு அவருக்கு தலைவர் சொல்லுவாங்க என்னன்னு பாருங்க. இவங்க எல்லாத்தையும் எல்லா தலைவரும் திருவள்ளுவர்ல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் திருடுறது மட்டும்தான் இவங்க வேலை. இவங்க சொந்தமா எதையும் யோசிக்க மாட்டாங்க, சொந்தமா எதையும் சாதிக்க மாட்டாங்க, சொந்தமா மக்களுக்கு எந்த 10 பைசா உதவி பண்ண மாட்டாங்க. 10 வருஷம் தமிழ்நாட்டில் இருந்து 40 வருஷம் தமிழ்நாட்டில் இருந்து 10 வருஷம் இந்தியாவில் ஆட்சி பண்ண பிஜேபியில தமிழர்களுக்கு நல்லது பண்ண தலைவர்னு ஒத்த தலைவர் படத்தை கூட பிஜேபி காரனால காட்ட முடியலன்னா அதெல்லாம் ஒரு கட்சியாது? நான் கேட்கிறேன். இப்ப வந்த கட்சி விஜயகாந்த் கட்சி, அவரு இவரு பேருக்கு சோறு போட்டாங்க, இவ்வளவு உதவி பண்ணாரு, பக்கம் பக்கமா எழுதுறான். உன் கட்சியில நீ சோறு போட்ட டிவி வாங்கி கொடுத்த ஒரு தலைவர் பேர சொல்ல முடியுமாடா? 10 ரூபாய்க்கு டிவி வாங்கி கொடுத்துருப்பாரா நீ உன் கட்சியில? அப்படி ஒரு தலைவனை காமிக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். நான் தப்பா கேட்கிறேன்னா? பிஜேபி நண்பர் யாராவது இருந்தா வாங்க, மேடைக்கு வாங்க. இல்ல இல்ல எங்க கட்சியில இவ்வளவு நல்லது பண்ண இவ்வளவு நல்லவர் இருந்தாருன்னு சொல்லுங்க பாப்போம். ஒத்த தலைவர் சொல்லுவோம். அண்ணாமலை பண்ணிருக்காரா? அண்ணாமலை பண்ணிருக்காரா? ஒண்ணும் பண்ணலையே. 8 லட்சம் ரூபாய் வாட்ச் வச்சு காமிச்சு போகிறார். நீ 8 லட்சம் ரூபாய் இல்ல தம்பி, 80 லட்சம் ரூபாய் வாட்ச் கட்டினா ஒரு நல்ல நேரம் கிடையாது. 80 லட்சம் ரூபாய் வாட்ச் கட்டினா ஒரு நல்ல நேரம் கிடைக்காது. உனக்கு எப்பவுமே ராகு காலம் தான். எங்களை மாதிரி ஆளுங்களும் யமகண்டம் தான் உங்களுக்கு. புரியுதா? எங்களுக்கு இந்த டைம்ல நேரத்துல நம்பிக்கை இல்லை. ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. அதான் ஆடு நேர்ந்து விட்டு வந்திருக்கிறோம். நாங்க முண்டகணியம்மன் கோயில்ல ஆடு நேர்ந்து விட்டு வந்திருக்கிறோம். சரியா? அப்ப எங்க ஊர்ல எங்களுக்கு நடந்த அயோக்கியத்தனத்தை பத்தி நாங்க பேசக்கூடாது, பிஜேபி காரன் பண்ண சேட்டையை பத்தி நாங்க பேசக்கூடாது, மோடி பண்ண நாசத்தை பத்தி நாங்க பேசக்கூடாது, இந்த பாஜக அரசு செய்த மோசத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்னடா உரிமை இருக்கு உங்களுக்கு? நான் கேட்கிறேன், என்ன உரிமை இருக்குது? இந்த பிஜேபி சொல்லிக்க விரும்புறேன் நான். இந்த 10 பேர் 100 பேர் கூட்டு மிரட்டுற வேலையில வச்சுக்காது. இது எடப்பாடி ஆட்சி காலத்துல நாங்க 47 கேஸ் வாங்கியிருக்கிறேன், 4 தேச துரோக வழக்கு வாங்கியிருக்கிறேன், 2 தடவை ஜெயில இருந்திருக்கிறேன். இதுக்கெல்லாம் ஒன்னும் பயப்படல. நாங்க இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். நீங்க ஏதாவது ரவுடித்தனம் பண்ணா நாங்கெல்லாம் பயந்தோம் நினைச்சிடா தம்பிடா. நாங்க வேற, எங்க வளர்ப்பே வேற. நாங்க சாவுக்கு பயந்து வரல, நாங்க சம்பாதிக்கிறதுக்காக இங்க வரல. நாங்க இந்த மண்ணுக்கு உயிரே போனாலும் நிக்கணும், சண்டை போடணுங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நாங்க சொல்லிட்டோம். நாங்க நீ எல்லாம் காசுக்கு ஓடி போற கூட்டம், நாங்க இனத்துக்காக வேலை செய்ய கூட்டம். பணத்துக்கு வேலை செய்யற கூட்டத்துக்கு இனத்துக்காக வேலை செய்யற கூட்டத்தை பார்த்தா பயம் இருக்கணும். புரியுதா? எச்சரிக்கிறோம். நீங்க தமிழ்நாட்டில் கலவரம் பண்ணுவேன், ரகலை பண்ண நினைச்சிருக்க. நாங்க சாவை பத்தி கவலைப்படல. எங்க தலைவர் பிரபாகரன் கழுத்துல சைனைடு குப்பி கட்டிட்டு சண்டைக்கு போறான்னு சொன்னாரு. இங்க கழுத்துல சைனைடு குப்பி கட்டிட்டு என்னத்துக்கு? என்னத்துக்கு? நாங்க சாவை பத்தி பயப்படல, சாவுக்கு தயாரா சண்டைக்கு வந்திருக்கோம் சொல்றதுக்கு. சம்பளம் வாங்கிட்டு வரக்கூடிய அந்த சிங்கள ராணுவம் இவங்களுடைய அந்த சைனைடு குப்பியை பார்த்தா பயந்து ஓடுவானா மாட்டானா? அந்த வழியில வந்த நாங்க எங்க கிட்ட வந்து நீ தமிழ்நாட்டில் நீ பேசாத, கோயம்புத்தூர்ல பேசாத, எங்களுக்கு எகத்தாளமா உனக்கு? நாங்க வந்து பேசுவோம்யா, நாங்க பேசுவோம்.
எங்களெல்லாம் மிரட்டி பார்க்காத, எங்களெல்லாம் மிரட்டி பார்க்காத. பயந்து ஓடுற கூட்டம் இல்ல, சரியா? இந்த கொழுப்பெல்லாம் உத்தரப்பிரதேசோட வச்சுக்கோ, வாழச்சூட்டு குஜராத்தோட வச்சுக்கோ, இங்க வைக்காத. இங்க கருத்து பேசினா கருத்து பேசு, பதிலுக்கு பதில் பேசு. கருத்து பேசுவார்னு பார்த்தா அவங்க தலைவன வாயை திறந்த உளறாப்புல, வாயில வைத்தால போயிட்டு இருக்கிறது, வாயில வைத்தால போறக்கூடிய ஒரே ஆளு இங்க தலைவன் தான். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கட்சியை இதுக்கப்புறமும் நம்ம ஆதரிக்க நினைச்சா நம்மளோட முட்டாள் யாரும் கிடையாது. இந்த பாஜகவுக்கு பூஜா தூக்கக்கூடிய இன்னொரு கட்சி ரெட்டாள கட்சி. இந்த ரெட்டாளையில் முளைத்து தாமரை வெளியில வந்திருக்கு. எடப்பாடியார் என்ன சொல்றாரு? நாங்க அண்ணாமலை எதிர்க்கிறோன்றாரு. எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிறது பங்காளி பிரச்சனை, அது பங்காளி பிரச்சனை. ஆனா எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரே ஒரு தலைவர் தான், அது நரேந்திர மோடி. ரெண்டு பேருக்கு ஒரே காசு, ரெண்டு பேருக்கு ஒரே தலைவர் தான். அண்ணாமலை எழுத்து பேசக்கூடிய எடப்பாடி அவர்கள் மோடிக்கு எதிராக பேசுறாரா? மோடி ஆட்சி அகற்றோன்னு பேசுறாரா? சொல்லுங்க பாப்போம். இங்க தண்ணி பிரச்சனை, பைக் பிரச்சனை, இங்க சாக்கடை பிரச்சனை, லைட் போடல. இது முனிசிபல் தேர்தல் நடக்குது, முனிசிபாலிட்டி தேர்தல் நடக்குதா என்ன? இல்ல மாநில தேர்தல் நடக்குதா என்ன? இது தேசிய தேர்தல், யாரு பிரதமர் வரணுங்கிறதுக்காக நடக்கிற தேர்தல். ஏன் எடப்பாடி பிஜேபி பத்தி பேச மாட்டாருன்னா, பிஜேபி கொண்டு வந்த நாசகார சட்டத்துக்கு எல்லாம் கூட நின்று கையெழுத்து போட்டது யாரு? எடப்பாடி. ரெண்டு பேரும் கூட்டுக்கலவான தந்தனம் பண்ணாங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த தேர்தல் நிக்கிறாங்க. ஒண்ணு அண்ணாமலை ஜெயிச்சாலும் வச்சுக்கலாம், எடப்பாடி ஜெயிச்சாலும் வச்சுக்கலாம். அப்ப பிஜேபி தலைவராக இருப்பது எடப்பாடி, அதிமுக தலைவராக இருப்பது அண்ணாமலை. ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுக்கு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இந்த எடப்பாடி அந்த அண்ணாமலை பேர் தான் வேற வேற, ஆளு ஒண்ணுதான். நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேங்க, பிஜேபியை எதிர்த்து பேசக்கூடிய மம்தா பானர்ஜி கட்சியில இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்கும் அமலாக்கத்துறை வீட்டுக்கு போய் கதவை தட்டுது. லல்லு பிரசாத் யாதவ் கட்சியில் இருக்கிறவங்க வீட்டுக்கு எல்லாம் போய் கதவை தட்டுது. சிவசேனா தாக்கரே கட்சிக்கார வீட்டுக்கு எல்லாம் போய் அமலாக்கத்துறை கதவை தட்டுது. அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சி ஜெயில போடுது, அவங்க வீட்டை கதவை தட்டுது. எதிர்கட்சி தலைவர் வீட்டு எல்லாத்துக்கும் போகக்கூடிய அமலாக்கத்துறை பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி வீட்டுக்கு ஏன் வரமாட்டேங்குது? எடப்பாடி வீட்டுக்கு ஏன் வரமாட்டேங்குது? அவர் என்ன கக்கனா? அவரு சம்பாதிக்காம நடு ரோட்ல போய் நடந்து போயிட்டு இருக்கிறவரு. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிச்சாதான் அதிமுக தலைவராக இருக்க முடியும். அப்ப எடப்பாடி வீட்டுக்கு என்னைக்கு அமலாக்கத்துறை கதவை தட்டுதோ அன்னைக்குதான் பிஜேபிக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் இருக்கிற கூட்டணிங்கிறது ஒரு கள்ள கூட்டணி தான். அப்ப நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விலைவாசி ஏறணும்னா தாமரைக்கு ஓட்டு போடுங்க, அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க. விலைவாசி இறங்கணும்னா மத்தவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். வீட்டுல விறகு வச்சு சமையல் பண்ண நினைச்சீங்கன்னா மோடிக்கு ஓட்டு போடுங்க, அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க. விறகு வச்சு சமைக்கணும், அவன் கேட்டா அது பண்பாடுன்னு வாங்க. விறகு வச்சு ஊதாங்குழல ஊதி ஊதி சமைக்கிறது பண்பாடுன்றான். சரிங்களா? வேணா அண்ணாமலை வேணா சமைக்கிட்டேன். அப்படி வீட்டுல நம்ம வீட்டுல அப்படி சமைக்க முடியாது, நம்ம வீட்டுல அப்படி சமைக்க முடியாது. கேஸ் விலை பாதியா குறையணும். அன்னைக்கு 400 ரூபாய் விலை வித்துது, அந்த 400 ரூபாய்க்கு வரணும். இவனுக்கு அவ்வளவு தூரம் நம்மளை ஏமாத்திருக்கானுங்க. என்ன சொன்னானுங்க? கேஸுக்கு மானியம் தர்றானுங்க. கொடுக்குற மானியத்தில் நடுவில் திருடிடுறான்றானுங்க. உங்க பேங்க்ல நாங்க பணத்தை போடுறோம் சொன்னானா இல்லையா? நம்ம நம்புறோமா? பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுங்க, அக்கௌண்ட்லாம் நீங்க கணக்காமீங்கன்னா எல்லா அக்கௌண்ட்டும் கொடுத்தோம். ரேஷன் கடையில் இருக்கிற காசெல்லாம் சிலிண்டருக்கு காசு தர்றேன்டாப்ல நம்மளும் நம்பணும். அப்புறம் 12 சிலிண்டர் தர்றதுல இருந்து 8 சிலிண்டர் ஆக்கினாங்க மானிய சிலிண்டர். 8 சிலிண்டர் 4 சிலிண்டரா மாத்தினா. அதுக்கப்புறம் பேங்க்ல பணமே வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணா? பேங்க்ல பணமே இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு வரி போட்டா. அந்த மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி பேங்க்ல பணத்தை பிடிக்கிட்டான். மொத்த பணம் போச்சா? இப்ப மொத்த பணமும் போச்சு, சிலிண்டரும் போச்சு. இப்படி ஒரு பட்ட நாமத்தை சாத்தி விட்டுருக்கானவங்கள இவங்க வீடு விட வருவாங்க. கேள்விகளுக்கு வீடு விட வருவாங்க, கேள்விகளுங்க. நாங்க அதை சொல்றதா ஞாபகப்படுத்துறதுக்கு வந்திருக்கோம். 10 வருஷம் நாசமா போயிருக்கு வாழ்க்கை. இதை மறந்துடாதீங்க. இதுக்கப்புறமா தாமரைக்கு ஓட்டு போடுவோம், அண்ணாமலைக்கு ஓட்டு போடணும். அவங்களை ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது. சரிங்களா? ஆண்டவனே காப்பாற்ற முடியாது. பாத்துக்கோங்க, அந்த நிலைமை தான் வரும். இதையெல்லாம் பத்தி பேச மாட்டானுங்க. ராமர் கோயில் வானுங்க. கோயில் கட்டுறதுக்கு மேஸ்திரி போதும், மணி ஆட்டுறதுக்கு பூசாரி போதும். அதுக்கு பிரதமர் தேவையில்லை. பூசை பண்றதுக்காக பிரதமரை வச்சிருக்கிறோம், கோயில் கட்டுறதுக்காக பிரதமரை கொண்டு வந்தோம். அதுக்கு மேஸ்திரி போதும், இன்ஜினியர் போதும்.
பூஜை பண்றதுக்கு சாமியார் போதும், பூசாரி போதும். அதுக்கெல்லாம் ஒரு பிரதமர், அதுக்கெல்லாம் ஒரு கட்சி எதுக்குங்க நம்மளுக்கு தேவை? ஆக அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, தமிழ்நாடு அமைதியாக இருக்க வேண்டும். கோவை நகரம் அமைதியாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 2வது பெரிய நகரம் கோவை நகரம். இந்திய அளவில் வளர்ச்சி அடைந்த நகரம் கோவை நகரம். இந்த நகரத்தை குரங்கு கையில கொடுத்துறாதீங்க, குரங்கு கையில கொடுத்துறாதீங்க. அண்ணாமலை கும்பல்ங்கிறது என்பது நல்லது பண்றதுக்காக வரல, நாட்டை நாசம் பண்றதுக்கு வந்திருக்குது. அந்த கும்பலை விரட்டி விடுங்க. அந்த கும்பலுக்கு பூஜா தூக்கக்கூடிய எடப்பாடி அவர்களையும் அவருக்குரிய இடத்தில் அனுப்பிவிட்டு நீங்கள் சரியான வேட்பாளர் தேர்ந்தெடுத்து வாக்களியுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.